ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் இந்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு சின்னதாக ஒரு ப்ரோமோ பார்க்கலாம். என்னங்க பண்ணுறது, பாவங்க ஒரு பொண்ணு வீட்டை விட்டு போயிடுச்சுன்னா அதுக்கு என்ன சூழ்நிலையோ என்ன காரணமோ அதை புரிஞ்சுக்காம ரெண்டு சைடுலையுமே பயங்கரமாக திட்டுறாங்க. அந்த ரெண்டு குடும்பத்தையுமே பழிவாங்க நினைக்கிறாங்க. பொண்ணை கூட்டிகிட்டு போன மாப்பிள்ளை வீட்டில் பார்த்தீங்கன்னா பொண்ணு வீட்டில் கோவமாக இருக்காங்க, பொண்ணு வீட்லேயும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கோவமாக இருக்காங்க. என்ன பண்ணுறது, இது காலங்காலமாக நடக்கிற கதை தான். ஒருத்த ஓடி போயிட்டா அவங்களுக்கு அடுத்து உள்ளவங்களும் அவங்க கெட்ட பேராகிடுது, அவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது பெரும்பாடாக போயிடுது. பார்த்தீங்கன்னா இங்கே கதிரராஜையும் கல்யாணம் பண்ணிட்டதுனால அங்கே இருக்கிற செந்திலுக்கும் சரவணனுக்கும் ரொம்ப அப்படியே ஒரு பயம் வந்துடுது. செந்திலும் எப்படியோ கல்யாணம் பண்ணிடுறாரு தான் பிடிச்ச பொண்ணை. ஆனால் பார்த்தீங்கன்னா சரவணனுக்கு தான் பொண்ணு பார்க்க போகிறாங்க. ஆனால் அது எல்லாம் விவரம் தெரிஞ்சு தான் அங்கே போகிறாங்க. இருந்தாலும் அங்கே சந்தேகப்பட்டு பேசிடுறாங்க. மாப்பிள்ளைக்கு என்ன குறையோ அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அப்படியே வேகமாக கோவத்தோடு வந்துடுறாங்க. அதே கோவத்தோட பாண்டியன் அங்கே போகிறாங்க, கடைக்கு போகிறாங்க. அவரால் இழுக்க முடியலை, வேலை பார்க்க முடியல. அதையே நினச்சி பார்க்குறாங்க. ஏன்ப்பா ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கல. எனக்கு மனசே சரியில்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த சரவணனும் இந்த ரொம்ப பாவம், அவனை பார்க்கவே எனக்கு இப்படி கஷ்டமாக இருக்குது. அவன் இப்போ கல்யாணம் பண்ணுன்னு கேட்டானா, நம்மளா போய் பொண்ணை பார்த்து இப்படி அவமானப்பட்டு போய் கிடக்குறோம். இந்த கதிரும் செந்திலும் பண்ண வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இஷ்டப்பட்ட பொண்ணை கட்டிக்கிட்டாங்க. இப்போ என் புள்ள கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லி தவிக்கிறாங்க. இந்த வேதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க மீனா ரொம்பவே நொந்து போகிறாங்க. இது எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணமோ அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் அவங்க வேலைக்கு போயிடுறாங்க. அங்கே போனீங்கன்னா அந்த அம்மா வர்றாங்க, பொண்ணோட அம்மா வந்துட்டு, என்னம்மா ஏமா ஒரு மாதிரியா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் பேசாதீங்கக்கா அப்படிங்கிறாங்க. ஏமா என்னாச்சு, நீங்கள் எல்லா விவரம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நாங்கள் ரெண்டு பேருமே விரும்பின கல்யாணம் தான் பண்ணிட்டோம். எங்கள் வீட்டு மாமனார் இப்படி மாமியார் இப்படி எல்லா தகவலும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தானே நாங்கள் பொண்ணு பார்க்க வந்தோம். ஆமாம்மா, இப்போ யார் இல்லைன்னா அப்புறம் ஏன் என் குழந்தனுக்கு மாப்பிள்ளைக்கு ஏதோ குறை இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லி இந்த மாதிரி கல்யாணத்துக்கு பொண்ணு பிடிக்கல மாப்பிள்ளை பிடிக்கலன்னு இப்படி என்னென்னமோ சொல்லியிருக்கீங்களே. இப்போ எங்கள் குடும்பமே அப்படியே இப்படி தடுமாறி போய் குழஞ்சு போய் நிற்கிறோம். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. இல்லைம்மா, நாங்கள் வேணும்லாம் அப்படி பண்ணலம்மா அப்படிங்கிறாங்க. என்னக்கா சொல்கிறீங்க? ஆமாம்மா, தகவல் எங்களுக்கு வந்துச்சு, அதனால தான் நாங்கள் அப்படி பேசணும் அப்படிங்கிறாங்க. என்னக்கா தகவல் வந்துச்சு சொல்லுங்கள் அப்படி. இல்லைம்மா, அது எப்படி சொல்கிறது, நீங்கள் தயவு செஞ்சு சொல்லிடுங்க, யார் என்ன சொன்னா என் குழந்தனை பற்றி அப்படிங்கிறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, அந்த வீட்டு பொண்ணு ராஜி இருக்கு இல்லையா, அவங்க வீட்டில் இருந்து தான் அவங்க அப்பாவும் அவங்க சித்தப்பா எல்லோரும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பேசினாங்க. அந்த மாப்பிள்ளைக்கு குறை இருக்குது, அதனால தான் பொண்ணே கல்யாணம் கிடைக்கல, அதனால தான் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்கம்மா. அதனால தான் மனசில் வச்சுக்காம உங்ககிட்ட கேட்டோம். இல்லாட்டா நாங்கள் எங்களுக்கு எதுக்குமா அந்த மாதிரி கேட்கணும் அவசியமா அப்படிங்கிறாங்க. அப்படியே நொந்து போகிறாங்க. இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அதே கோவத்தோட சோகத்தோட வர்றாங்க. வீட்டுக்கு வந்து எல்லாரோடையும் எரிஞ்சு விழுகிறாங்க. அப்படியே அங்கே இருக்க கோவத்தை இங்கே காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மாமியார் கேட்குறாங்க, ஏம்மா ஒரு மாதிரியா இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, எனக்கு இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததை பூரா சொல்கிறாங்க. இப்படி இல்லாமல் ஒருத்தன் இருப்பான், தன் பொண்ணு ஓடி போச்சுங்கிறக்காண்டி தன் தங்கச்சி பிள்ளை தானே இப்படி சொல்லலாமா அப்படின்னு அப்படியே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜியால் இங்கே இருக்க முடியல. ஏன் இப்படி எங்கள் அப்பா சித்தப்பாலாம் இப்படி பண்ணுறாங்க, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். என்னடானா அண்ணன் என்னடானா இவரை போட்டு அடிக்கிறாங்க, கதிரை போட்டு ஆளாளுக்கு என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு கிளம்புறாங்க. அங்கே வீட்டில் எல்லாருமே அவங்க அத்தை மாமா எல்லாரும், வேணாம்மா அவங்க பேசுகிறாங்கிறக்காண்டி நம்மளும் போய் பதிலுக்கு பேச வேணாம் அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா, இல்லத்தை நீங்கள் சும்மா இருங்க, இவங்களை இப்படியே விடக்கூடாது. நான் பண்ண தப்புக்கு நீங்களாம் என்ன பண்ணுவீங்க, அதுவும் பாவம் சரவண மாமா என்ன பண்ணாங்க, அவங்க நல்ல மனசை இப்படி போய் பேரை கெடுத்து விட்டுருக்காங்களே அப்படின்ட்டு கிளம்புறாங்க. கதிர் இருந்துட்டு, அம்மா விடுமா போகட்டும், அவள் பிறந்த விடு தானே, அப்படியே வர வேணாம், அங்கே இருந்துக்கட்டும் அப்படிங்கிறாங்க. சும்மா இருடா அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா. அதுக்கப்புறம் வாசலில் நிற்கிறாரு, பொண்டாட்டி அனுப்பி விட்டுட்டு உள்ளார போன ராஜி என்ன பண்ணுறாங்க, பாட்டி தான் முதல்ல பார்க்குறாங்க. பார்த்துட்டு, வாமா வா ராஜி அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் உன் வீட்டுக்கு விருந்து சாப்பிட வரல அப்படின்னு சொல்லி, எங்கே உன் புள்ள அப்படிங்கிறாங்க. ஏன்டா கோமா இருக்கு அப்படிங்கிறாங்க. முத கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறடா, என்னடா சாப்பிட்ற அப்படிங்கிறாங்க. ஒன்றும் வேணாம், உன் பிள்ளையில வர சொல்லுங்களேன், என்ன சத்தம் அப்படின்னு எல்லாரும் வர்றாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நான் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டு வீட்டை விட்டு போயிட்டேன், அதுக்காக அந்த மாமா குடும்பம் அத்தை குடும்பம் என்ன பண்ணுச்சு, மாமா பாவம் எவ்வளோ நல்லவர் தெரியுமா, பாண்டியன் மாமா இதை நினச்சி நொந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இதில் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, நான் கூட்டிகிட்டு போனதுக்கு ஏப்பா இப்படிலாம் பண்ணி பொண்ணு வீட்டில் போய் இப்படி சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம், அவங்க என்ன யோக்கியமான குடும்பமா, என் பொண்ணை இழுத்துட்டு போன குடும்பம் தானே, இப்படிப்பட்டவங்க நாங்கள் என்னென்னு பழி வாங்குறது, அதனால தான் நாங்கள் அப்படி சொன்னோம் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு பழி பகை இருந்துச்சுன்னா என்ன தீர்த்துக்கங்க, நான் தான் இஷ்டப்பட்டு போனேன், அதுக்காக என் குழந்தனோ என் மாமியாரோ மாமனாரோ எந்த தப்பும் பண்ணலை, அவங்கள என்ன தப்பு பண்ணாங்க நீங்கள் இப்படி தண்டிக்கிறீங்க, இனிமேல் அவங்க மேலே கை வைக்கவோ இல்லை அவங்கள பற்றி ஏதாவது பேசுகிறதுக்கோ ஏதாவது முற்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து நான் சும்மா இருக்க மாட்டேன், இப்படியே நான் அமைதியாக இருப்பேன்னு நினைக்காதீங்க, ரெண்டில் ஒன்று பார்க்க விட மாட்டேன், அந்த குடும்பத்துக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி லெஃப்ட் ரைட் வாங்குறாங்க. அதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்க கதிர் என்ன பண்ணுறாங்க,
ச்சே நம்ம இவளை அங்கேயே இருக்கட்டும், இவ நமக்கு தேவையில்லைன்னு நினச்சோம். இவ என்னடான்னா நம்ம குடும்பத்துக்காக எவ்வளோ பறிஞ்சு பேசுகிறாளே, நம்ம தான் அவளை தப்பாக நினச்சிட்டோமோ அப்படின்னு ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுறாரு, கண்ணு கலங்குறாரு. அதுக்கப்புறம் வெளியில் வர்றாங்க ராஜி. அந்த கையோட வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. அப்படி பாசமாக அப்படி முதல்ல பார்க்குறாங்க ராஜியை. சே நீ எவ்வளோ நல்லவ அப்படின்ட்டு, பிறந்த வீட்டையே தூக்கி எறிஞ்சிட்டியே அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்தாங்கன்னா என்னமாச்சு அப்படின்னு அவங்க அத்தை கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அத்தை, நான் நல்லா சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டேங்கிறாங்க. என்னடா ஆச்சு, என்ன நடந்துச்சு, எனக்கு பயத்தில் இருந்தேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, உனக்கு ஏற்ற மருமக தான் நீ, உனது உன் வாய்க்கு ஏற்ற பஞ்சம் இல்லைங்கிற மாதிரி அங்கே நல்லா வாயடிச்சிட்டு வந்துட்டா. செம்ம டோஸு மாமா, அங்கே எல்லாருமே அப்படின்னு கதி கலங்கிட்டாங்க. அந்தளவுக்கு நல்ல டோஸ் விட்டு வந்திருக்கா ராஜி அப்படிங்கிறாங்களா. உடனே ஏமா இப்படிலாம் பண்ணிக்கிட்டேன், விடுங்க அத்தை, இனிமேல் அவங்க நம்ம குறுக்கே வரமாட்டாங்க, நம்ம பேச்சுக்கே தலையிட மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா இதெல்லாம் வேண்டாத வேலை அப்படிங்கிறாங்க. விடுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.